குமார் பேசுகிறேன். இங்கே பார்க்கலாம், நான் போண்டா இருக்கிறேன் கோவாவில். கோவாவில் வந்து பெல்காம் இந்த ரோட்டில் இங்கே பார்க்கலாம். இது ஹைவே பிரிட்ஜு. இது கோவா போகிற இது பெல்காம்பூர் ரோடு. லெஃப்ட் சைடில் வந்து கோவா உள்ளே போகிற ரோடு. இது லெஃப்ட் சைடு. இது ரைட் சைடு வந்து பெல்காம் கர்நாடகா போகிற வழி. நீங்கள் பார்க்கலாம். இப்போ திருவண்ணாமலையில் வந்து மண் சரிவுக்கு காரணம் மழை வந்தால் இதுதான் பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நோண்டி விட்டுறாங்க, நோண்டி விட்டு வீடுகள் கட்டிடுறாங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு நாளைக்கு இதே மாதிரி தான் அவங்க திருவண்ணாமலை மாதிரி மழை ஜாஸ்தி வந்துச்சுனாக்கா நீங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அது என்ன ஆகுதுன்னாக்க மழைக்கு வந்து ஊறி ஃபுல்லாக மண் சரிவு ஆகிடுது. நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் இப்படி தான். அது இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ பிரச்சனை இல்லை. அது சொண்டி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அது இந்த மாதிரி சுரண்டுனால அது என்ன ஆகுதுன்னா பூமி மழை வந்து ஃபுல்லாக சரிவாயிடுது. நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். திருவண்ணாமலையில் ஐந்து சொண்டி வீடு கட்டிக்கிட்டா ஒன்று என்ன ஆகும், மழை தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை. இது கூட பார்க்கலாம். நீங்கள் மழை வந்துச்சுன்னா இதெல்லாம் அப்படியே தான் கீழே விழுவோம். நான் இப்போ கோவாவில் இருக்கிறேன், ஹோண்டாவில். பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஹோண்டாவிலேருந்து இப்போ கோவா உள்ளேருந்து வர ரோடு. இது நீங்கள் பார்க்கலாம். இது ரைட் சைடில் வந்து பெல்காம்பூர் ரோடு. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து கோவா போகிற ரோடு ஃபுல்லாக. என் சைக்கிள் இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ கோவாவில் இருக்கிறேன். கோவா பெல்காம்பூர் இருக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி பெல்காம்பூர் வேலைக்கு பெல்காம் போயிட்டு அப்படியே கூட போவேன். நீங்கள் பார்க்கலாம்.